எதிர்க்கட்சிகள் தளம்பல் நிலையில் இருக்கின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் வட்டார சபை மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இன்று விசேஷமாக எதிர்க்கட்சிகள் ஆடி போயிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் தளம்பல் நிலையில் இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேராத முடியாத நிலைமையிலும் ஒன்று சேரும் நிலைமையிலும் இருக்கின்றன. இதற்கு இவர்கள் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு தலைப்புகளை தங்களுடைய கையிலே எடுக்கின்றன. எடுக்கும் எந்த ஒரு தலைப்பும் எதிர்க்கட்சிக்கு பிரயோசனமாக போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். அதாவது தற்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கும் அனைவரையும் நாங்கள் திருப்பி பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே பிடியானை இருக்கின்றது, பிடிவிராந்து இருக்கின்றது, குற்றவாளிகளாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள், சந்தேக நபர்களாக வரையறுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இவர்களுக்கு இந்த நீதிமன்றத்தினூடாக உடனடியாக தண்டனையும் அல்லது அதற்கான பரிசு கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த வகையில்தான் சேர முடியாத எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து சேர முடியாத எதிர்க்கட்சி கூடாரங்களுக்குள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். இது மக்களின் நலனுக்காக அல்ல, அதாவது அவர்களின் சுயநலத்திற்காக. இந்த எதிர் அணியினரின் இந்த ஒன்று கூடல் என்பது நான் நினைக்கின்றேன் மாதனமுத்தாவின் கதைக்கு சமமான ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இவர்களின் ஒன்று கூடல் இந்த அரசாங்கத்தை ஒரு அங்குலமேனும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. நீதிமன்ற அந்த கட்டமைப்புக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் எவ்வாறு இந்த எதிர்க்கட்சி நொறுங்கி போனதோ அதைவிட மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை ஆளுங்கட்சி என்ற வகையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.